శ్రీ సౌనకాన్వయ భయోనతం పూర్ణచంద్రం శ్రీ శ్రీనివాస గుల్లప్త జనిటకంతం శ్రీ వేదాంత యుక్మ వసీగణ ప్రవీణం శ్రీ దేగలీశ గురువర్యమహం ప్రబత్తే శ్రీశైలేశ దయాభాట్రం தீபத்யாதி குணாணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரமுனியம். இன்று மார்கழி மாதத்தின் 10ஆம் நாள், திருப்பாவையின் 10ஆம் பாசுரம். இந்த பாசுரத்தில் தாயார் 5வது தோழியை எழுப்புகின்றார். இந்த தோழி எப்படிப்பட்டவர் என்றால், இந்த கண்ணனை பார்த்து இங்கு வெளியில் இருக்கும் அனைத்து பெண்களும் மோகமாவார்கள். ஆனால் இந்த கண்ணனே இந்த பெண்ணை பார்த்தால் சந்தோஷம் படுவான். இப்படிப்பட்ட சிறப்புடைய பெண்ணை தாயார் இந்த பாசுரத்தில் எழுப்புகின்றார். மேலும் இந்த பெண் கண்ணனுடைய பக்கத்து வீட்டு பெண். இவள் நோன்பு நோக்காமலேவே கண்ணனை அடையலாம். எப்பொழுது அவர்கள் ஆசைப்படுகிறார்களோ அப்பொழுது போய் கண்ணனை அவர்கள் சேவிக்கலாம். மேலும் இவர்கள் ஏற்கனவே நோன்பு நோற்று விட்டார்கள். இப்படிப்பட்ட பெண்ணை தாயார் இந்த பாசுரத்தில் எழுப்புகின்றார். மேலும் இந்த பாசுரத்தில் பேயாழ்வாருக்கு ஒத்த ஒரு பெண் பிள்ளை எழுப்புகின்றார். நோற்று சிவக்கும் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் தரவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் குற்றத்தின் வாழ்வீந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்தொழில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திருவேலோர் எம்பாவாய். நோற்று சிவக்கும் புகுகின்ற அம்மனாய். இங்கு தாயார் கூறுகின்றார், நாங்களோ நாற்காலி நீதாடி மையிட்டொழுதோ மலதிட்டு நாமுடையும் என்று கடுமையாக பாவை நோன்பு நோற்று கண்ணனை அடையப் போகின்றோம். ஆனால் நீயோ மிக எளிமையாக கண்ணனே என்னுடைய சுவாமி என்று நினைத்த மாத்திரத்திலேயே நீ நோன்பை நோற்று கண்ணனை அடைந்து விட்டாய். இவ்வளவு சிறப்புடைய பெண்ணே என்று கூறுகின்றார். இந்த பெண் இந்த தாயாரிடம் ஏற்கனவே கூறியுள்ளார். அதாவது, நானும் உங்களுடன் நோன்புக்கு வந்து கண்ணனை அடைய வருகின்றேன் என்று கூறி இந்த பெண் மட்டுமே தனியாக சென்று நோன்பை நோற்று கண்ணனை அடைந்து விட்டாள் என்று தாயார் கூறுகின்றார். இது எப்படி இருக்கின்றது என்றால், பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் அனைவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் மட்டும் நான் படிக்கவே இல்லை என்று கூறிவிட்டு அவள்தான் அதிக மதிப்பெண் எடுப்பார். அதே போன்று நீயும் எங்களுடன் நோன்புக்கு வருகின்றேன் என்று கூறிவிட்டு நீ மட்டும் தனியாக நோன்பு நோற்று கண்ணனை அடையலாமா? இது உனக்கு தகுமா என்று கேட்கின்றார். அதே போல நீயும் இங்கு பொய் கூறுகின்றாயா? அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைகள் கூறும் பொய் போல நீயும் இங்கு பொய் கூறுகின்றாயா என்று கூறுகின்றார். மேலும் இங்கு அம்மனாய் என்று தாயார் கூறியுள்ளார். அதாவது இந்த பெண் எப்படிப்பட்டவர் என்றால், இங்கிருக்கும் அனைத்து தோழிகளுக்கும் தலைவியான பெண், அதாவது சுவாமியாக இருக்கும் பெண். மாற்றமும் தாராதோ வாசல் தரவாதார். நீ கதவை மூடிக்கொண்டு எங்களுடைய கண்ணை பட்டினி போட்டாய். நீ வாயை மூடிக்கொண்டு எங்களுடைய காதை பட்டினி போடாதே. ஏதாவது பேச வேண்டும். ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாளிடம் கேட்பார்கள், நீ பாவி, என்னை பாவினாச்சு வாயை திறந்து சொல் என்று ஆழ்வார்கள் பெருமாளிடம் கேட்பார்கள். ஆனால் இந்த தாயாரோ இந்த பாகவதர்களிடம் கேட்கின்றார், நீ வாயை திறந்து என்னை திட்டி கூட விட்டுவிடு, ஆனால் வாயை மூடிக்கொண்டு இருக்காதே என்று கூறுகின்றார். ஒரு குழந்தை பசிக்கின்றது என்று தாயிடம் சென்று கேட்காது. தாய்தான் இந்த குழந்தைக்கு எப்பொழுது பசிக்கும் என்று அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பார்கள். ஆனால் இங்கு கிரமம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நீதான் எங்களை கண்ணனுடன் சேர்த்து வைக்க வேண்டும். நாங்கள் வந்து உன்னிடம் கேட்டு கொண்டிருக்கின்றோம், எங்களை கண்ணனுடன் சேர்த்து வை என்று. இங்கு கிரமம் மாறிவிட்டது என்று தாயார் சாதிக்கின்றார். மாற்றமும் தாராதோ வாசல் தரவாதார் என்கின்றபடியே நாற்ற துழாய்முடி நாராயணன். இந்த உள்ளிருக்கும் தோழி கூறுகின்றார், நீங்கள் என்னை நோன்பு நோற்று விட்டீர் என்று கூறினீர்கள் அல்லவா? நான் ஒன்றும் கண்ணனை அடையவில்லை. நீங்கள் வேணால் உள்ள வந்து பாருங்கள், நான் கண்ணனை நோன்பு நோற்று கண்ணனை அடையவில்லை என்று கூறினார். அதற்கு ஆண்டாள் தாயாரோ, நாற்ற துழாய்முடி, அந்த கண்ணனுடைய திருத்துழாய் வாசனை எங்களுக்கு வருகின்றது. இந்த கண்ணன் உள்ளேதான் இருக்கின்றான் என்று கூற, அதற்கு உள்ளிருக்கும் பெண்ணும், இந்த கண்ணன் வந்தான் என்றால் 9 நாளைக்கு அவனுடைய வாசனை இருக்கும். இது இப்பொழுது வந்த வாசனை அல்ல, 9 நாளைக்கு முன்பு கண்ணன் இங்க வந்த வாசனை. நான் இன்னும் கண்ணனை அடையவில்லை என்று கூற, நாராயணன்
இப்படிப்பட்ட நாராயணனை கூறுகின்றார். நாற்ற துழாய்முடி நாராயணன். இந்த நாராயணன் எப்படிப்பட்டவன் என்றால், இந்த உள்ளருக்கும் தோழி கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் வாசலில் தானே இருக்கின்றீர்கள், கண்ணன் எப்படி உங்களை மீறி என்னை வந்து அடைவான் என்று உள்ளருக்கும் தோழி கேட்க, இந்த நாராயணன் எப்படிப்பட்டவன் என்றால், பிரகலாதனுக்காக தூணிலிருந்து வெளிவந்தவன். இப்படிப்பட்ட நாராயணன் உனக்காக எங்களை மீறி கதவு வழியாக வர முடியாதா? இப்படிப்பட்ட நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள். இந்த நாராயணன் எப்படிப்பட்டவன் என்றால், நம்மால் போற்றி நமக்கு புண்ணியத்தை தரக்கூடியவன். இப்படிப்பட்ட நாராயணன் உனக்காக வரமாட்டானா என்று கூற, ஆண்டாள் தாயார் கூறுகின்றார், பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்தொழில்தான் தந்தானா. இந்த தூக்கத்துக்கே அதிபதி யார் என்றால் கும்பகர்ணன் தான். அப்படிப்பட்ட கும்பகர்ணனே உன்னிடம் தோத்துவிட்டு அவனுடைய அனைத்து தூக்கத்தையும் உன்னிடம் கொடுத்து விட்டானா என்று கூறுகின்றார். அதாவது நாம் போட்டி போட வேண்டும் என்றாலே ஒரு தகுதி வேண்டும். அதுவும் நாம் அந்த தோழி கும்பகர்ணனிடமே போட்டி போட்டு அந்த தூக்கத்தை நீ பெற்றுவிட்டாயா என்று கூறுகின்றார். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்தொழில்தான் தந்தானோ. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே. இப்படிப்பட்ட நீ சோம்பலுடன் இருக்கின்றாயா? ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே. எங்கள் அனைவருக்கும் சுவாமியாக இருக்கும் தன்மையை உடையவளே, நீ எழுந்திருச்சு கண்ணனை சேவிக்கவா என்று தாயார் கூற, தாயார் முன்பு கும்பகர்ணனை ஒப்பிட்டு கூறினாள் அல்லவா? ஆகையால் இந்த பெண் மிகுந்த சந்தோஷத்துடன் வேகமாக வருகின்றார். அதற்கு தாயார் கூறுகின்றார், நீ வேகமாக வரக்கூடாது. எப்படி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் நடையழகை காட்டுவாரோ அதே போன்று உன்னுடைய நடையழகை நாங்கள் சேவிக்கும்படி நீ வர வேண்டும். தேற்றமாய் வந்து திருவேலூர் எம்பாவாய். அந்த ரங்கநாதரை போன்றே நீ அழகாக வந்து இந்த கதவை திறக்க வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜிஎஸ் சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம். திருக்கோயிலூர் எம்பெருமானா ஜிஎஸ் சுவாமிகள் திருவடிகளே சரணம்.